நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது சரிகமப லிட்டில் சாம்ப்ஸா திவ்னேஷோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதும் மட்டும் இல்லாமல் அதுக்கு கிடைச்ச பாராட்டுகளும் பரிசுகளும் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு நினைவு கூறுறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள். முக்கியமாக ராஜாராணி எபிசோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு ரொம்பவுமே ஞாபகம் இருக்குது. இந்த எபிசோடை என்னால் மறக்கவே முடியல. குறிப்பாக நம்ம திவ்னேஷ் பாடின நினைத்தேன் வந்தாய் 100 வயது பாட்டு இருக்கே, அடடா என்ன ஒரு இனிமையான குரல். பாடகர் சரண் உட்பட எல்லா ஜட்ஜஸும் அவனை ரொம்ப சூப்பராக பாடியிருக்கேன்னு பாராட்டினாங்க. உண்மையிலேயே அந்த பாட்டு அவ்வளவு அருமையாக இருந்தது. அதே சமயத்தில் அந்த பாட்டு ரொம்பவும் ஆழமாக இருந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த பாட்டோட வரிகள் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒரு விதமான அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சரண் சார் அந்த பாட்டை பற்றி பேசும்போது அவரோட முகத்தில் இருந்த அந்த ஆச்சரியமும் சந்தோஷமும் உண்மையிலேயே பார்க்க அழகாக இருந்தது. மற்ற ஜட்ஜஸும் அவனோட இசைஞானத்தையும் அந்த சின்ன வயசுல இவ்வளவு தெளிவாக பாடுறானேன்னு வியந்ததை நம்மளால் உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டண்ட்டும் சேர்ந்து ஒரு டிவியை வந்து கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அது வெறும் ஒரு கிஃப்ட் இல்லை, அது எவ்வளோ பெரிய பொக்கிஷன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் அதை வந்து கொடுத்தாங்கன்னு கேட்குறப்ப, நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டிவியில் எப்படி பார்ப்பேன்னு கண்டஸ்டன்ட் வந்து திவ்னேஷ்ட கேட்டதுக்கு, என்னால் பார்க்கலாம் முடியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் டிவியே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்காகவே கண்டஸ்டன்ட் மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எல்இடி டிவியை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அது ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் திவ்னேஷை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவுமே காம் அண்ட் கம்போஸ்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தான். அதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அந்த எபிசோட் பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்பவுமே தெரிஞ்சிருக்கும். இந்த கிஃப்ட் கொடுத்ததை என்னை பொறுத்தவரையும் எப்படி நினைக்கிறேன்னா, திவ்னேஷுக்கும் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் இருக்கிற அந்த அன்பையும் புரிதலையும் தான் காட்டுச்சுன்னு சொல்லுவேன். ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிற மனசு இருக்கே, அதுதானே மனுஷத்தன்மை. திவ்னேஷ் வீட்டில் டிவி இல்லைன்னு சொன்னதும் உடனே எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்ததை எப்படி மறக்க முடியும்? அந்த சின்ன பையனோட முகத்தில் வந்த சந்தோஷத்தை அவ்வளவா வெளிக்காட்டலைன்னாலும் நம்மளால் உணர முடியுது. அந்த மொமெண்ட்டில் அங்கே இருந்த எல்லோரோட மனசுமே ஒன்று சேர்ந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்ட்ரோ ரவுண்டு எப்படி நான் விட்டேன். இன்ட்ரோ ரவுண்டை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதில் திவ்னேஷ் பர்ஃபார்ம் பண்ணது மயக்கமா கலக்கமா பாட்டு. அடேங்கப்பா, திவ்னேஷ் அந்த பாட்டை பாடும்போது அங்கே ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆச்சு பாருங்களேன். தெளிவான குரலோட எல்லா ஜட்ஜஸையும் ஆட வச்சுட்டாரு. சரண் சார் மேடைக்கு வந்து அவனை கட்டுப்பிடிச்சு சொன்னார் பாருங்கள், இந்த சீசனில் நீ தான் சரியான போட்டியாளர். அந்த வார்த்தைகள் திவ்னேஷ்க்கு எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கோம்னு நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி சரண் சார் ஒரு ஃபோன் கிஃப்ட் பண்ணது, அது அவனோட இசை பயணத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நிறையா பாடல்கள் கேட்கவும் கற்றுக்கவும் அந்த ஃபோன் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் கொடுத்தாரு. ஆடியன்ஸ் அதுக்கு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணினதும் எல்லாரும் சேர்ந்து கடைசியாக ஒரு செல்ஃபி எடுத்த அந்த மொமெண்ட்டும் இன்னும் அழகாகவே இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கங்கை அமரன் சார் வந்த எபிசோட் வேறு லெவலுங்க. தெய்வம் தந்த வீடு பாட்டை திவ்னேஷ் பாடினதும் கங்கை அமரன் சார் அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு. நான் உன்னோட ரசிகர்னு அவர் சொன்னதும் திவ்னேஷ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். ஒரு பெரிய லெஜண்ட் நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அவரோட கச்சேரிக்கு பாட கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்ததையும் மறக்கவே முடியாது. திவ்னேஷோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருந்திருக்கும்னே நான் நினைக்கிறேன். இந்த எபிசோடில் திவ்னேஷ் வெளிப்படுத்தின திறமையும் கங்கை அமரன் சாரோட அன்பும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் பாட்டில், இந்த பாட்டில் திவ்னேஷ் தன்னோட உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்தினார். ஜட்ஜ் ஸ்வேதா சொன்னாங்க, நீ என்னோட பையனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேல் வந்து எம்எஸ்வி சாரோட பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இல்லையா, மறக்கவே மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வந்து ஸ்ரீனிவாஸ்கிட்டேயே சொன்னேன், சிங்கர் ஸ்ரீனிவாஸில் சொன்னேன், நான் இந்த ஷோக்கு வர்றதுக்கு காரணமே நீ மட்டும்தான். நீ இருக்கிறதுனால தான் நான் இந்த ஷோக்கே வந்தேன்னு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தான் இந்த ஷோவோட சிஇஓ, நான் உனக்காக வந்தேன்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒருத்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் அன்பும் நம்மளை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். எம்எஸ்பி ஐயாவோட பாட்டை பாடி உங்கள் அப்பாவோட ஷோவில் அவனுக்கு அந்த பாட்டை பாடினதுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து திவ்னேஷுக்கு ஒரு எம்எஸ்பி சார் வச்சுருந்த அந்த ஷால்வையை போத்துன மொமெண்ட்டு எப்படி மறக்க முடியும்? ரொம்பவுமே ஸ்பெஷலான தருணம் தான். இந்த மாதிரி நிறையா வந்து பாட்டும் பரிசுகளும் வாங்கினதை நம்ம எப்படி மறக்க முடியுன்றது உங்களுக்கு நினைவு கூறுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள்.